ஹாய் ஆல். பீர்க்கங்காய் வச்சு நிறைய டிஷ் இருந்தாலும் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது டிஃபன் சாம்பாருங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு கொத்தமல்லியை வச்சு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து வறுத்துக்குவோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ஒரு அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். அதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்குவோம். இப்போ இது வந்து ஒரு 5 விசிலுக்கு வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு இன்ச் அளவுக்கு புளி எடுத்துக்குவோம், ரொம்ப கொஞ்சமாக. நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அந்த புளியையும் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அது கூட வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி, அந்த பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்து, நெய்யை சேர்த்து, தேவையான அளவு உப்பை சேர்த்து இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னு வைங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். 2 இட்லி கூடவே சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.